வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் முனைவர் இளமுருகன் ஐயா அவர்கள் மனம் என்னும் மகிழ்ச்சி சுரங்கம் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக கோவையிலிருந்து நமது ஆழியார் ஜூம் இணைப்பின் மூலம் இணைந்துள்ளார்கள். ஐயாவின் சிந்தனைக்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் முனைவர் DS இளமுருகன் ஐயா அவர்கள் அருட்தந்தை அவர்களுடைய அணுக்க தொண்டன் ஆவார்கள். கோவையை சார்ந்தவர்கள். ஐயா அவர்களின் பெற்றோர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சுப்பு ஐயா மற்றும் பேராசிரியர் மரகதம் அம்மா அவர்கள் மற்றும் 2 சகோதரிகள். மேலும் ஐயா அவர்கள் சித்தப்பா பேராசிரியர் உலகநாதன் ஐயா ஆவார்கள். ஐயா அவர்களின் குழந்தைகள் தாய்மாமா என்று குடும்பத்தோடு மனவளக்கலை இணைந்தவர்கள். அருட்தந்தையின் ஆசைகளோடு அருட்பணியாற்றிக் கொண்டிருக்கும் எளிய மனிதர். குருநாதரின் வழியில் அன்பும் கருணையும் கொண்டு கடந்த 40 ஆண்டுகளாக அருட்பணியில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டுள்ளார்கள். கல்வித்துறையிலும் பல்வேறு உயர் பொறுப்புகளை வகித்த ஐயா அவர்கள் தற்பொழுது முழு நேர தொண்டராக மனவளக்கலையில் அருட்பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை உங்களின் சார்பிலே வழங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று மனம் என்னும் மகிழ்ச்சி சுரங்கம் என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையை, தந்தையை, ஆசானை வணங்கி மகிழ்வோம். அன்புமிக்க மனவள கலைஞர்களாக அருட்தந்தையின் அன்பு குழந்தைகளாக இந்த இணைப்பிலே கலந்து கொண்டு அருட்தந்தையின் சிந்தனைகளை எல்லாம் நாளும் செவிமடுத்து சிந்தையில் ஏற்றி வாழ்வில் செயலாக்கி நிறைவுடனும் மகிழ்வுடனும் வாழ்வாங்கு வாழுகின்ற மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களான உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறையருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த புனிதமான நல்ல நாளிலே மனம் எனும் மகிழ்ச்சி சுரங்கம் என்கின்ற தலைப்பிலே நாம் அருட்தந்தையின் சிந்தனைகளை எல்லாம் மேற்கொண்டு நம்முடைய மனதை நிறைவாகவும், மன நிறைவுதான் மனிதனுக்கு மகிழ்ச்சி சுரங்கம் என்கின்ற வாழ்வின் ரகசியத்தையும் உணர்ந்து இந்த நொடி முதற்கொண்டு இன்புற்று வாழ்வோம். அதற்கு அருட்தந்தையின் ஆசைகளும் வழிகாட்டுதல்களும் நம்மோடு என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன் எனினும் இவ்விரு நிகழ்ச்சி மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மையெனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன்
இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என்று எண்ணத்தில் துறவு பூண்டேன். அருட்தந்தையின் இந்த கவிகள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வெறும் வார்த்தைகளாக பேசப்பட்டு வந்து தொடர்ந்து அதை பற்றி பேசி பேசி இப்பொழுது அந்த வார்த்தைகள் விளக்கமாகி அந்த விளக்கத்தின் வழியிலே வாழ்க்கையும் மாறிப்போகின்றது. இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என்று எண்ணத்தில் துறவு பூண்டு அருட்தந்தை அவர்கள் எந்த நிலையிலே நின்று நமக்கு அதை அருளிச் செய்தார்களோ அந்த வார்த்தைகளின் வசம் நான் என்னை இணைத்துக் கொள்கின்றேன். உன்னில் நான் லயமாகி விழிப்பில் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன். அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன். என்னுள்ளே அகத்ததுவாய் விளங்குகின்ற ஏற்றமிகும் பேரறிவு அவ்வப்போது மின்னலது போல் காட்டும் வழிமதித்து மிகச்சிறந்த தொண்டேற்று நிறைவாய் உள்ளேன். வாழ்க வையகம், வாழ்க வளம். நண்பர்களே, மனம் ஒரு புதினம், மனம் ஒரு மாயை, மனம் மனிதன் விளங்கிக் கொள்ள முடியாத ரகசியம். மனம் இல்லை, மனம் எல்லாம் என்று மனதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் விலகி வருகின்றன. இப்பொழுது அறிமுகப்படுத்திய அம்மா அவர்களும் மனதை பற்றி அருட்தந்தை கூறிய அற்புதமான வார்த்தைகளை நம்மளோடு பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையில் இந்த மனம் என்பது என்ன என்பது தெரிந்தால்தான் அந்த மனம் எப்படி மகிழ்ச்சி சுரங்கமாக மாறும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். உண்மையில் இந்த தலைப்பை பற்றி பேராசிரியர் ஐயா அவர்களின் இடத்திலே என்ன தலைப்பு என்று கேட்கும் பொழுது நான் மனம் என்றுதான் பொதுவாக சொன்னேன். அதன் பிறகு மனம் சார்ந்த ஒரு 4-5 தலைப்புகள், அதிலே அவர்களுக்கு மனமெனும் மகிழ்ச்சி சுரங்கம் என்கின்ற தலைப்பு அவருக்கு நிறைவாக இருந்தது. அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். உண்மையில் மகரிஷி அவர்கள் மன நிறைவு மனிதனுக்கு மகிழ்ச்சி சுரங்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே மனமெனும் மகிழ்ச்சி சுரங்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் முதலில் மனம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த மனம் எப்படி நிறைவடைய வேண்டும், அதற்குரிய முயற்சிகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் அது மகிழ்ச்சி சுரங்கமாக மாறுவதை நாம் உணர முடியும், வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அதன் பிறகு மகிழ்ச்சி என்பதற்கே நம்மிடத்திலே பல வகையான ஒரு வியாக்கியானங்கள் உண்டு, இன்டர்பிரேஷன்ஸ். இருந்தாலும் பொதுவான மகிழ்ச்சியை நாம் விளங்கிக் கொண்டு சுரங்கம் என்பது அள்ள அள்ள குறையாமல் வந்து கொண்டே இருப்பது, அப்படிப்பட்ட
மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை, மகிழ்ச்சி சுரங்கத்தை, மனம் என்கின்ற அற்புதமான மகிழ்ச்சி சுரங்கத்தை நாம் இன்று அனுபவிப்போம். மனம் என்பதை மகரிஷி அவர்கள் எளிமையாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஞானக்களஞ்சியத்தில் மனம் என்கின்ற தலைப்பிலே ஒரு 15 கவிகள் இருக்கிறது. நீங்கள் ஓய்வாக எடுத்து படித்து பாருங்கள். முதல் கவி மனம் என்கின்ற தலைப்பில், கருமூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமையப் பெற்று உருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்த உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம் மற்றும் வரும் தேவை, இருப்பு, சூழ்நிலை, தொழில் செய் வாய்ப்பு, உடல் நலம், அறிவின் வளர்ச்சி கூடி ஒருவருக்கு அறிவு இயக்கம் அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனமாம் காணீர். இதை நாம் விளங்கிக் கொண்டால் இதில் நாம் ஒரு 100 PhD செய்யலாம். இந்த ஒரு கவியில் எப்படி நாம் வந்திருக்கின்றோம், பூரண பொருளே புதுமையடைந்து ஆரணமான அறிவாய் விரிந்து நம்முடைய மனிதன் வரையிலும் வந்திருக்கின்றோம். அப்பொழுது நம்முடைய தோற்றம் எங்கே? ஆதியிலே இருக்கிறது. எங்கே வந்து இருக்கின்றோம்? அறிவிலே உயர்வு பெற்ற மனிதர்களாக நாம் வந்திருக்கின்றோம். இடையில் என்ன நிகழ்ந்தது? இடையில் பிரபஞ்ச பரிணாமமும் உயிரின பரிணாமமும் நிகழ்ந்தது. இப்பொழுது நாம் அதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? அதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நாம் மனதை கொண்டுதான் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த மனம்தான் சொல்லுகிறது, நீ எங்கே இருந்து வந்தாய்? நீ ஆதியிலே இருந்து வந்தாய். எப்படி வந்தாய்? ஒரு பின்னமாக வந்தாய். இந்த பின்னத்துக்கு மூலம் எது? இறைநிலை. அதை எப்படி நான் விளங்கிக் கொள்ள முடியும்? உன்னுடைய இயக்கத்தை நீ கழித்து விட்டால் நீ அதுவாக மாறுகின்றாய். அப்படி மாறும் பொழுது உன்னால் உன்னை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதனாலதான் அவர் சொன்னார், பூரண பொருளே புதுமையடைந்து ஆரணமான அணுவாய் விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோடிகளாய் ஓர் அறிவு இனம் முதல் அறிவு இனம் வரை ஊனாய் உயிராய் உருவ பேதங்களாய் தானாய் விரிந்த தத்துவமாகிய சுவை முதல் 5ஐயும் சுகிக்கவும் அறியவும் கர்மஜான கருவிகள் பெற்று அறிந்தும் வாழ்ந்தும் அரூப நிலையாம் ஆதி நிலையை அறிந்து முடிவுற எழுந்த வேகத்தால் எடுத்த வடிவம் அறிவின் நிலைகள் 5க்கும் அப்பால் அறிவின் உயர்வாம் 6ஆம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன். சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன். யூகம் யுக்தி யோசனையோடு வேகம் நுட்பம் விளைதற்குரிய அறிவின் நிலையே 6ஆம் நிலையாம். அவ்வித அறிவின் ஆட்சியே மனிதன். இந்த மனிதன் இப்படிப்பட்ட சிறப்பை பெறுவதற்கு, இந்த சிறப்பை அவன் உணர்வதற்கு அவனிடம் இருக்கின்ற அற்புதமான இறை ஆற்றலினுடைய விளைவுதான் மனம். மனம்தான் இத்தனையும் உணர்கிறது.
மனம்தான் தன்னுடைய மூலத்தை அறிகிறது. மனம்தான் தன்னுடைய இன்றைய இயக்கத்தை அனுபவிக்கிறது. இனி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றும் அந்த மனம்தான் தீர்மானிக்கிறது. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்கின்ற நான்கிலே அழுந்தி மனித மனம் புண்ணாகி வருந்திய பிறகும் கூட இவைகளை கடந்து மீண்டும் நான் பூரண பொருளோடு என்னை பொருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் எதனால் வருகிறது? மனித மனதினால் வருகிறது. காரணம், மனம் இறைவனின் பின்னம். மனம் இறைவனின் பிம்பம். மனம் நம் எல்லோரும் குருநாதர் மூலமாக அறிந்து கொண்ட உயிரின் படர்க்கை நிலை. ஆனால் உயிரின் படர்க்கை நிலை மனம் என்கின்ற அந்த ஒரு வாக்கியத்தில் மனத்தின் சிறப்பை நாம் அடக்கிவிட முடியாது. இந்த உயிர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆதியிலே இருந்து இன்று வரையிலும் வந்த இந்த உயிரின் தொடர் இயக்க நிகழ்ச்சிகள் அனைத்தையும், அதனுள்ளே பதிந்திருக்கின்ற அனைத்து பதிவுகளையும், அதனுடைய மூலத்தையும் அதனுடைய முடிவையும் உணர்ந்து அப்படியே தன்னை உருமாற்றிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றதுதான் நம்மிடத்திலே இருக்கின்ற அற்புதமான மனம். மனம்தான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றது. மனம்தான் ஒன்றை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறது. மனம்தான் சில நேரங்களிலே தவம் இயற்றும் பொழுது, ஆழ்ந்த தவத்திலே இறைநிலையோடு நாம் நம்மை தோய்த்துக் கொள்ளும் பொழுது தெய்வமாக மாறுகிறது. அதே மனம்தான் உணர்ச்சி வயத்திலே விலங்கை விட தாழ்த்திக் கொள்கிறது. எனவே அனைத்தும் மனதனுடைய திருவிளையாடல் தான். வாழ்வின் நோக்கம் மகிழ்ச்சியாக வாழ்தல். சுவாமிஜி சொல்லுவார்கள், உலகில் வாழும் எல்லா உயிரினங்களும் இன்பமாக வாழ நினைக்கின்றன. மனிதனும் அப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு இன்பம் எனக்கு வேண்டும், அதுவும் துன்பமில்லாத இன்பம் வேண்டும் என்று நினைக்கின்றான். துன்பமில்லாத இன்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமையை அவன் மனத்தின் மூலம்தான் பெறுகிறான். காரணம், மனதிற்குத்தான் தெரிகிறது எது வேண்டும், எது வேண்டாம், எது தேவை, எது தேவையில்லை, எது உண்மையான மகிழ்ச்சி, எது மகிழ்ச்சி இல்லாத நிலை. எனவே மனம் எப்படிப்பட்ட நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்டதாகத்தான் அதிலே இருந்து எழக்கூடிய எண்ணங்களும், எண்ணத்தின் தொடர்ச்சியான சொற்களும், செயல்களும், விளைவுகளும் அமைவதால் மனதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம், மனதினை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமாம், மனதிலே உலகெல்லாம் மற்றெங்கு தேடுவீர் என்றார் குருநாதர். எனவே மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்பதுதான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முதல் படி. மகிழ்ச்சி என்பது என்ன? பெரும்பாலும் இன்றைய விஞ்ஞான காலத்தில் பொருள் வயப்பட்டு வாழ்ந்து பொருளை கொண்டே பிறருடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பெரும்பாலானவர்கள் தீர்மானிப்பதால் நிறைய பேருக்கு பரம்தான் மகிழ்ச்சி என்கின்ற ஒரு மாயை. பொருள் இல்லையேல் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்கின்ற ஒரு தடுமாற்றம். ஆனால் மனம் இதையெல்லாம் தாண்டி தன்னை உயர்த்தி கொண்டு இறைநிலையோடு தன்னை இணைத்துக் கொண்டு இப்பொழுது என்னவெல்லாம் தன்னிடத்தில் இருக்கின்றதோ
அதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் இந்த பெரும்பாலானவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு மாயை வலையிலே இருந்து நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள முடியும். நம்முடைய மகிழ்ச்சி நாம் சார்ந்தது. மன்னிக்கவும். நம்முடைய மகிழ்ச்சி நாம் சார்ந்தது. நம்முடைய வாழ்க்கையின் நிலை நம்முடைய மனதை பொறுத்தது, நமக்கு இப்பொழுது அமைந்திருக்கின்ற சூழ்நிலைகளை பொறுத்தது. எனவே கற்பனையாக நாம் ஒரு வலையை பின்னிக்கொண்டு இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து மகிழ்ச்சியையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழக்கூடிய மனம் நம்மிடத்திலே இருந்தால் என்றும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் மகிழ்ச்சி. அதனால்தான் மகரிஷி அவர்கள் நிறை மனம் என்று ஒரு வார்த்தை சொன்னார். எது நிறை மனம்? இருப்பதையெல்லாம் நிறைவாக ஏற்றுக்கொள்வது நிறை மனம். அந்த நிறை மனம் நமக்கு வந்துவிட்டால் அதுதான் மன நிறைவை கொடுக்கும். அந்த மனம் நிறைவானால் வாழ்க்கை மகிழ்ச்சி சுரங்கமாக மாறும். அதனால்தான் மனம் எனும் மகிழ்ச்சி சுரங்கம் மனநிறைவின் மூலமாக கிடைக்கும். கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் எப்படி இந்த மனதை எப்படி நிறைவாக வைத்துக் கொள்ளுதல்? அதற்குத்தான் சாமிஜர்கள் சொல்கிறார்கள், இதுவரையிலும் எந்த பழக்கத்தின் வழியிலே சென்று கொண்டிருந்ததோ அதன் மூலமாக நாம் பெற்ற மகிழ்ச்சியற்ற சூழல்களை எல்லாம் தவிர்க்க வேண்டுமோ, இந்த மனதினை அதனுடைய பழைய பாதையிலே இருந்து திருப்பி அதை ஒரு புதிய பாதையிலே இட்டு செல்வோம். அதைத்தான் வடை மாற்றம் என்று சொல்லுவார்கள். நாம் சென்று கொண்டிருக்கின்ற செயலிலே இருந்து விலகி எது நமக்கு வேண்டுமோ அந்த விளைவை நோக்கிய ஒரு புதிய பாதையை அமைத்துக் கொண்டால் நம்முடைய மனம் அதன் வழியிலே சென்று பழகுகிறது. தவறிழைப்பதும் மனம், இனி தவறு இழைக்க கூடாது என்று நினைப்பதும் மனம். ஆனால் ஒரே மனம்தானே. இந்த மனதிற்கு வலிமையையும், இந்த மனதிற்கு தூய்மையையும், இந்த மனதிற்கு நல்லதை பற்றிய ஒரு பழக்க பதிவுகளையும் நாம் ஏற்படுத்திவிட்டால், இந்த மனத்தில் நாம் ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நிகழ்த்தினால் இந்த மனம் எப்பொழுதும் விரைநிலையிலேயே நின்று பழகுகிறது. அதனால்தான் மகரிஷி அவர்கள் மனதை வளப்படுத்திக் கொள்ளுங்கள், வாழ்க்கை வளமாகும் என்று சொல்லி நம்முடைய கலைக்கு மனவளக்கலை என்று பெயரிட்டார்கள். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். நம் எல்லோருக்கும் அது தெரியும். பல கோடி முறை இதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் உணர்வில்லாமல் வாழ முடியுமா? முடியாது. புலனைந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்துத்தான் நாம் வாழ வேண்டும். அதே நேரத்தில் எப்பொழுது தேவையில்லையோ அப்பொழுதே நம்மை ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மனம் புலன் உணர்வில் ஈடுபடும், ஆனால் மயங்கி விடாது. அப்பொழுது அது மாயை என்கிற நிலைக்கு போவதில்லை. பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்ப்போம், மற்ற நேரங்களில் கண்கள் இயல்பாகவே மூடிக்கொள்ளும். கேட்க வேண்டிய நேரத்திலே காதுகள் கேட்கும், மற்ற நேரங்களிலே காதுகள் இருக்காது. அதே போலதான் அனைத்து
அனைத்து உணர்வுகளும். உழைக்கிறோம், உழைக்கும் பொழுதெல்லாம் மனம்தான் உழைக்கிறது. கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் பயன்படுத்துகிறது. உழைத்து முடித்து வந்த பிறகு மீண்டும் இந்த மனதிற்கு ஆற்றலை நாம் தவத்தினாலே கூட்டி மீண்டும் இந்த மனத்திற்கு வலுவேற்றி நாம் புலன்களிலே இருந்து இந்த மனத்தினை உள்ளே கொண்டு வந்து உயிரிலே ஒடுக்கி அதை நாம் இறைநிலையோடு இணைக்கும் பொழுது நாள்தோறும் நாம் புத்துணர்ச்சி பெறுகிறோம். எனவே மனம் புலன் உணர்வில் இயங்கும், செயல்படும், உணரும், ஆனால் மயங்கி விடாது. மனம் உயிர் வெளியினில் மருவி தொய்ந்திட மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும். மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை. மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் மனம் எப்பொழுதும் நம்மிடத்திலே உயர்ந்து கொண்டே இருக்கும். மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். செயல்படும் நேரங்களில் அது செயல்படும், மற்ற நேரங்களில் செயலற்று இருக்கும். இந்த அற்புதமான மனதின் நிலையை நாம் அனுபவித்தோம் என்று சொன்னால் நம்முடைய சித்தர்கள் சொன்ன செத்தாரை போலே திரி என்கின்ற அற்புதமான வார்த்தைகளின் அர்த்தமும் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் என்பதும் நமக்கு எளிதிலே விளங்கி போகும். மனம் மாயை என்பார்கள் மனநிலை மாற்றத்தை சுவாமி சொல்கிறார். மனம் மாய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாக மறுபிறப்பெய்திடும். இந்த உண்மையை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது நாம் சாதாரணமாக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பேசுபவரும் கேட்பவரும் ஒரே மனநிலையில் இருக்கும் பொழுது இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் நாலேஜ் அப்படியே போயிட்டு இருக்கும். புலன்கள் மூலமாகத்தான் பேசுகிறோம், புலன்கள் மூலமாகத்தான் கேட்கின்றோம். ஆனால் இந்த புலன் உணர்விலே நாம் மயங்கி விடப் போவதில்லை. நிறைவாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பேசுகின்ற நபர் நிறைவாக பேசிக் கொண்டிருக்கிறார். கேட்பது நிறைவாக இருக்கிறது. மனதை பற்றிய தெளிவு நமக்கு மேலும் மேலும் அதிகமாகிறது. அப்பொழுதுதான் இந்த மனம் எப்படியெல்லாம் மாற்றம் பெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே இந்த மனத்தை நாம் இல்லாமல் செய்ய முடியாது. மனம் மாய்வதே இல்லை. என்ன செய்ய முடியும்? மனதை மெய்ப்பொருளாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்பொழுது புலன் வழியிலே சென்று கொண்டிருக்கின்ற மனத்தினை புலன் உணர்வுகளை தாண்டி அறிவு நிலைக்கு உயர்த்தி நாம் இறைநிலையோடு ஒன்றி கலக்கும் பொழுது இதே மனம் அறிவாக மறுபிறப்பெய்திடும். வேற என்ன வேணும்? எப்படி அது மறுபிறப்பு அறிவாக எய்துகிறது என்றால் அதைத்தான் மகிழ்ச்சி மிக அற்புதமாக சொல்கிறார்கள். உலகில் மகிழ்ச்சி அவர்களை தவிர இந்த மனதை ஆக்கப்பூர்வமாக உயர்ந்த ஒரு பொருளாக எடுத்துக்காட்டியவர்கள் இல்லை. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. இந்த மனம் இயற்கையில் ஒரு மாபெரும் நிதி. இந்த இயற்கையில் இருக்கின்ற அனைத்து வளங்களையும், அனைத்து ஆற்றல்களையும், அனைத்து இயக்க சிறப்புகளையும் எண்ணி வியக்கவும், இருக்கிறது என்று அனுபவிக்கவும், அதை ஏற்றுக்கொள்ளவும், வியந்து பாராட்டவும், பிறருக்கும் எடுத்துச் சொல்லவும் யாரால் முடியும்?
மனத்தால் மட்டுமே முடியும். மனம்தான் அனைத்தும். மனம்தான் பேசுகிறது, மனம்தான் செயல்படுகிறது, மனம்தான் தீர்மானிக்கின்றது, மனம்தான் அறிவாகிறது, மனம்தான் இயற்கையை உணர்கிறது, மனம்தான் இறைநிலையை அறிகிறது, அதனோடு ஒன்றி கலக்கிறது. அதனால்தான் அருட்தந்தை சொன்னார்கள், மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தால் நாம் எல்லோருமே தெய்வர்களாக மாறிப்போவோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருளை நம்மிடத்திலே மனமாக வைத்துக் கொண்டு நாம் ஏன் துன்பப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும். இந்த மனத்தை வைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி ஆனந்தமாக வாழலாம் என்கின்ற தீர்க்கமான தெளிவு நமக்கு கிடைக்கும். அதை அடுத்த 3 வரிகளிலே எளிமையாக சொல்கின்றார்கள் மகரிஷி அவர்கள். மனத்தை தாழ்த்தினால் துன்பம், மனத்தினை உயர்த்தினால் இன்பம். காரணம், எல்லாம் மனத்திலே இருக்கிறது, வேறு எங்கு வெளியிலே போய் தேடுவீர்கள் என்று கேட்டார். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம், மனத்திலே உலகெல்லாம் மற்றெங்கு தேடுவீர். நமக்கு மன நிறைவு மகிழ்ச்சி சுரங்கமாகும். நிறை மனம் நமக்கு அந்த மகிழ்ச்சியை எப்பொழுதுமே வாரி வழங்கிக் கொண்டிருக்கும். அதை நமக்கு கொடுப்பது மனம். அதனால்தான் மனம் எனும் மகிழ்ச்சி சுரங்கம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த மன நிறைவை நாம் பெற வேண்டுமானால் அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தமான நடைமுறை பழக்கமாக அது மாற வேண்டுமானால் மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், எதிர்பார்த்தலை தவிர்த்து விடுங்கள். நம்ம எல்லோரும் சொன்னால் உடனே நாம் ஒரு கேள்வி கேட்போம், அது எப்படிங்க எதிர்பார்க்காம இருக்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி. எதிர்பார்த்தால் ஏமாற்றம் வரும் என்று தெரிந்தாலும் எதிர்பார்க்கிறோம், ஏமாறுகிறோம், துன்பப்படுகிறோம், வேதனை அடைகிறோம், மகிழ்ச்சியை இழக்கின்றோம், துன்பத்திலே துவழ்கிறோம். அதனால்தான் சுவாமி சொல்கிறார்கள், நீங்கள் எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். நண்பர்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே ஆற்றல் அதிகரிக்க வேண்டுமானால், நம்மிடத்தில் இருக்கின்ற ஆற்றல் ஆக்க வழியிலே செயல்பட வேண்டுமானால், நம்மிடத்தில் இருக்கின்ற இயற்கை கொடுத்த ஆற்றல் எதிர்ப்பில்லாமலும் தடையில்லாமலும் எழுச்சி பெற்று ஓங்க வேண்டுமானால், நாம் எதிர்பார்த்தலையும் அதனால் நமக்கு கிடைக்கின்ற ஏமாற்றங்களையும் நாம் தவிர்த்து விட்ட போதுதான் இவை கிடைக்கும். எனவே எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து வாழ்வோம். நம்மிடத்திலே அமைந்திருக்கின்ற ஆற்றல், இந்த அற்புதமான இயற்கை அளித்த ஆற்றல் ஆக்க வழியிலே எதிர்ப்பில்லாமலும் தடையில்லாமலும் எழுச்சி பெற்று ஓங்குவதை நாம் உணர்ந்து கொள்வோம். பலன் என்ன? எச்செயலும் மன வலிவு நுட்பத்தோடு ஆகும். எதிர்காலம் வாழ்க்கைத்துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பும் கூடும். நண்பர்களே, இதை நான் என் வாழ்க்கையில் பலமுறை அனுபவித்திருக்கிறேன், இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்.
நம்முடைய எதிர்பார்த்தல் அற்ற மனம் நம்முடைய ஆற்றலை அதிகரிக்க செய்யக்கூடிய மனம், நுட்பத்தோடு செயலாற்றுகின்ற மனம், வலிவோடு செயலாற்றுகின்ற மனம் எப்பொழுதும் புத்துணர்வையும் இன்முகத்தையும் நல்ல நட்பையும் நமக்கு பெற்றுத்தரும். அதை அழகாக அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பும் கூடும். எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மனநிறைவு உண்டாம். நண்பர்களே, இந்த மன நிறைவுதான் நமக்கு வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி சுரங்கமாக மாற்ற. எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாம் பெற்ற ஏமாற்றங்களை அறிவு கடந்து எப்போதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாம். இந்த மன நிறைவை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்றும் ஆனந்தம், மகிழ்ச்சி 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 தான். ஒரு சங்கற்பத்தை மேற்கொண்டு நாம் இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்வோம். இது பழக்கத்தினாலே நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு பழக்க பதிவு. எது நம்மிடத்தில் எதுவிருந்தாலும் இன்னும் ஏதோ ஒன்று இல்லையே என்று எதிர்பார்க்கின்ற மனம். எல்லாம் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒன்று இல்லையே என்று இந்த மனம் தானாகவே ஒரு கற்பனையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்ற எல்லாவற்றையும் அதை அனுபவிக்க முடியாமல் செய்து நம்மை துன்பத்திலே ஆழ்த்துகிறது. மகிழ்ச்சி அவர்கள் பலமுறை கேட்பார்கள், நீங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கு என்ன வேண்டும்? இந்த வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, தெய்வீகமாக, நிறைவாக வாழ்வதற்கு எனக்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதிலை தருகிறீர்களோ அதை நீங்கள் வாழ்க்கையில் பெறுவதற்கு நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்யுங்கள். உடல் ஆற்றலாலும், மன ஆற்றலாலும், அறிவாற்றலாலும் நீங்கள் உங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யுங்கள். அதன் பிறகு நிறைவாக வாழுங்கள். ஆனால் மனித மனதினுடைய ஒரு விசித்திரம் என்னவென்றால், இது எப்பொழுதும் நிறைவடைவதே இல்லை. அதுக்கு நீங்கள் பல கதைகளை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு பிச்சைக்காரன் ஒரு மண்டை ஓட்டை எடுத்துக்கொண்டு ஒரு தெருவிலே பிச்சை கேட்க போகிறார். ஒரு வீட்டிலே ஒரு அம்மா நிறைய அரிசி கொண்டு வந்து போடுகிறார்கள். போட்ட உடனேயே அது வாங்கி விழுங்கி விட்டது. பாத்திரம் காலி. இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். இல்லப்பா இப்பதான் போட்டேன். ஆமாம்மா, அது நீங்க என்ன போட்டாலும் எடுத்துக்கோ. அப்படியா, இருன்னு சொல்லி உள்ள போய் முதல்ல அரிசி போட்டார். ஒரு படி பருப்பு போட்டார். அதுவும் காணாம போச்சு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்ப நீ ஏதோ பெரிய வித்தக்காரன் போல இருக்கு. இல்லம்மா, நான் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்றார். எனக்கு என்னப்பா, நீ இப்போ அடுத்த வீடு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. அடுத்த வீட்டுக்கு போறார். அவங்களும் இதையும் அதையும் போடுறாங்க. இது வாங்கி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒன்னும் போன இடமே தெரியல. இந்த ஊரையே பார்த்தது இந்த ஆள் என்னவோ பெரிய ஒரு சித்துக்காரன் போல இருக்கிறதுன்னு சொல்லி ராஜா அவர்களும் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ராஜா பார்க்கிறார், என்னப்பா நீ அப்படிப்பட்ட அதிசயமான பிச்சை பாத்திரம் வைத்திருக்கிறாய், இதை பூர்த்தியே பண்ண முடியலையாமே, எது போட்டாலும் வாங்கிக்குதாமே. சரி, அமைச்சரை கூப்பிட்டு நம்முடைய கருவூலத்தில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் இதில் கொண்டு வந்து போடுங்கள், விடுகிறதா என்று பார்ப்போம். கஜானாவே காலி.
ஆனாலும் அந்த பாத்திரம் நிறையவில்லை. மன்னனுக்கோ இப்பொழுது வியப்பை விட கோபம் அதிகமாகிவிட்டது. ஏதோ ஒரு மோசக்காரன் போல இருக்கிறது, உண்மையை சொல், யார் நீ என்று கேட்கிறார். ஒரு பிச்சைக்காரன் சொல்கிறான், ஐயா அரசே, நான் சாதாரணமான பிச்சைக்காரன். இந்த மண்டை ஓட்டில் செய்யப்பட்ட இந்த பிச்சை பாத்திரம் ஒரு மனிதனுடைய மண்டை ஓட்டிலிருந்து செய்யப்பட்டது. அதனால்தான் இந்த பிச்சை பாத்திரம் நிறைவதே இல்லை. என்ன உங்களுக்கு புரிகிறது? மனித மனம் எப்பொழுதும் நிறைவடையாது. என்ன வந்தாலும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். பொருள் நிறைய வந்ததா நிறைவடையாது. புகழ் எனக்கு வேண்டும். நிறைய புகழ் வந்ததா நிறைவடையலாம் அல்லவா? இல்லை. இந்த பொருளையும் புகழையும் வைத்துக் கொண்டு உலகில் இருக்கின்ற அனைத்து இன்பங்களையும் நான் தூய்க்க வேண்டும். அதை தூய்க்க வேண்டுமானால் எனக்கு அதற்குரிய ஒரு அதிகாரமும், ஒரு செல்வாக்கும், ஒரு அந்தஸ்தும் வேண்டும். இதை வைத்துக் கொண்டு நான் பெற வேண்டும். பொருள் வந்தாச்சு, புகழ் வந்தாச்சு, செல்வாக்கு வந்தாச்சு, அதிகாரம் வந்தாச்சு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த புலன்களை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை எந்த அளவிற்கு நான் அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்க வேண்டும். அதிலாவது நிறைவு கிடைக்கிறதா? அதிலும் நிறைவு கிடையாது. அதெல்லாம் சுவாமி சொல்கிறார்கள், இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். என்ன அற்புதமான வார்த்தை! புண்ணாய் வருந்துவோர். ஏன் புண்ணாய் வருந்த வேண்டியிருக்கிறது? இந்த மனம் பிரிந்து அறிவாக மலர்ந்து இறைநிலையை உணர்ந்து அது ஒரு மாபெரும் தெய்வமாக மாறக்கூடியது. ஆனால் இந்த மனம் இப்ப என்ன ஆயிடுச்சு? பொருளிலே, புகழிலே, செல்வாக்கிலே, புலனின்பத்திலே புகுந்து அழுந்தி புண்ணாகி வருந்தி கொண்டு என்ன செய்ய வேண்டும்? இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்வீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயலெல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலரும் உள் ஒளியன என்று சொன்னார். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை தவிர்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலையை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மனநிறைவை பெற்றால் நம்முடைய மனம் மகிழ்ச்சி சுரங்கமாகும். நாம் அதை எளிமையாக வாழ்க்கையில் இருப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும், இருப்பதை கொண்டு வாழ்க்கையை நிறைவாக வாழக்கூடிய மனமும், தேவைக்கு ஏற்ப புலன்களை பயன்படுத்தி மற்ற நேரங்களிலெல்லாம் மனித மனத்தினை தெய்வ நிலைக்கு உயர்த்தி அதிலே நாம் எப்பொழுதுமே நம்மை ஒடுங்கச் செய்து அந்த தெய்வீக நிலையிலேயே நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி பெற்ற மனத்தினை வளப்படுத்திய மனவள கலைஞர்களாகவும் அன்பும் கருணையும் அமைதியும் நட்பும் இன்பமும் எல்லாம் பெற்றிருக்கின்ற தெய்வீகமான அன்பர்களாகவும் நாம் மாறிப்போவோம். அந்த வாய்ப்பை, இந்த சிந்தனையை மேலும் நாம் ஆழ்ந்து சிந்தித்து அதன் மூலம் பெறுகின்ற ஒரு ஆனந்தத்தை வாழ்க்கையில் அனுபவித்து மற்றவர்களுக்கும் அந்த ஆனந்தத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, எப்பொழுதும் ஒன்றுக்காக நான் உங்களை வேண்டிக் கொள்வேன். அந்த வேண்டுதலோடு நிறைவு செய்கிறேன். மனம்தான் அனைத்தும். மனம் நினைத்தால் அனைத்தும் நடக்கும். ஆனால் நாம் நினைக்க வேண்டும்.
மனத்தினை விரித்தால் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு விரியும். மனதினை உயர்த்தினால் இறைநிலை அளவுக்கு உயரும். மனதினை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பம்தான் பெற வேண்டும். எனவே மனதினை விசாலமாக்குவோம். மனதினை அன்பாக மலர்த்திக் கொள்வோம். மனதினை அறிவு நிலைக்கு உயர்த்திக் கொள்வோம். தெய்வங்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம். மகிழ்ச்சி என்பது நம்முள்ளே ஊறி ததும்பிக் கொண்டே இருக்கும் அன்பு சுரங்கமாக மாறுவதை நாம் நடைமுறையிலே உணர்வோம். ஒரு வேண்டுகோளோடு நிறைவு செய்வோம். அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல் ஆன்மீக நெறியாம். இதில் நாம் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். என்ன நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே நம்மால் முடியுமோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். என்னால் அன்பாக இருக்க முடியும், இருப்போம். என்னால் இரக்கத்தோடு இருக்க முடியும், இருப்போம். என்னால் தொண்டு செய்து வாழ முடியும், வாழ்வோம். எனக்கு தவத்தில் ஈடுபாடு, தவத்திலேயே தொய்வோம். என்னால் ஈர்த்துவக்கின்ற இன்பத்தை எனக்கு கொடுக்க முடியும், ஈகை கொடுங்கள், கொடுத்து கொண்டே இருங்கள். இன்சொல் பேச முடியும், பேசுங்கள். அன்பும் கருணையும் கலந்து இன்முகத்தோடு இன்சொல்லிலேயே எல்லோரையும் வாழ்த்துங்கள். இதில் எது நமக்கு பிடித்தமானதாக இருக்கிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையாக மாற்றிக்கொள்வோம். இந்த ஆன்மீக நெறியை போற்றி காத்தால் என்ன விளையும் என்று அருட்தந்தை சொல்கிறார்கள். துன்பங்கள் குறைந்து வரும், மேலும் தெய்வ துணை கிட்டும், வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும், நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும், இன்பமயமே எங்கும். இந்த உண்மை எளிதென்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். கற்போம், வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம். மீண்டும் உங்களை எல்லாம் வணங்கி இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து, குருநாதர் நினைவிலே நின்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறையர்களை பிரார்த்தித்து நன்றியோடு நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.